சமீபத்தில் அந்த விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமான. அதில் அவங்க ஒரு சொன்ன வார்த்தையை பாருங்க, அது இடி என்ன வேணாலும் செய்யலாமா? இப்போ அண்மையில் ஒருத்தரை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க. அது அந்த வழக்கு வருகிற பொழுது அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷம் ஆகலை. ஜெயிலில் இடியில் கைது பண்ணி ஜெயிலில் போட்டால் 1 வருஷம் ஆக வேண்டும் என்று யார் சொன்னதுன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் கேட்குறார். அப்போது ஏற்கனவே நீங்கள் டெல்லியில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் எப்படி இப்போ ஹராஸ் பண்ணால் நமக்கு தெரியும். அதனால் இடி என்பது அரசியல் பழி தீர்ப்பதற்காக பாஜக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் இடி ரைடு என்பது. அதனால் யாரும் பயப்படுறதில்லை, அதனால் எந்த பலனும் இல்லை. இடியில் உங்களுக்கு சொல்லணும்னா அண்மையில் 2015 2020 24 வரையில் 70 ரைடு நடந்திருக்கு. இந்த 70 ரைடு எங்கே நடந்திருக்குன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மொத்தமாக பல ஆயிரக்கணக்கான ரைடு நடந்திருக்கு. எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு? 2.something தான், 3% தான் வழக்குகளே பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடி ரைடு என்பதும் அது வருமான வரி சோதனை என்பதும் சிபிஐ ரைடு என்பதும் இது எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்காக ஒரு ஆயுதமாக பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் காலத்தில் இல்லாத, அவங்க காங்கிரஸ் காலத்தில் மொத்தம் எல்லாம் சேர்த்தா 600-700 வழக்கு தான் நடந்திருக்கும், ரைடு நடந்திருக்கும். ஆனால் இப்போ ஆயிரக்கணக்கான ரைடுகள் நடக்குது. 95% எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது தான் ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது.